நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2021க்குள்ள நம்ம வந்துட்டோம். காலங்கள் வேகமா மாறி வந்துட்டுருக்கு. ஜனநாயகம் அப்படின்றது நெறைய நாடுகள் முன்னுரிமை குடுக்குறாங்க. பாகிஸ்தான் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்க நாட்ல ராணுவ ஆட்சியெல்லாம் நடக்கல. இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா நாடுகளுமே அந்த ஒரு விஷயத்த பெருசா காமிச்சுக்கிறாங்க வெளிய. ஆனா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில அதாவது 2021ல ஒரு ஜனநாயக ஆட்சிய கலைச்சிட்டு, ராணுவ ஆட்சி அப்படின்றது மியான்மர்ல வந்திருக்கு. மியான்மர்ல வந்திருக்கிற அந்த விஷயத்த நான் ஏன் இப்ப வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லயே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மியான்மர்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகள்ல போராடி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதாவது ராணுவத்துக்கு எதிரா நீங்க எப்படி நாங்க தேர்வு செஞ்சு அந்த ஆட்சிய கலைச்சிட்டு, நீங்க ராணுவ ஆட்சிய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல மியான்மர் ராணுவம் மிகவும் கடுமையா நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இத நான் ஏன் ஃபர்ஸ்ட் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, யாருன்னே தெரியாது. ஒரு 2, 3 பேர் என்னுடைய Facebook போஸ்ட்ல, அப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல நான் பார்த்தேன். அதாவது நான் Facebookல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கப்போ கீழ கமெண்ட் பண்றாங்க. மியான்மருக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி. இப்போ மியான்மர் அரசாங்கம் அங்க இன்டர்நெட்டையும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்ஷியலா ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. எப்படி அப்படின்றது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன் அப்படின்றது மியான்மர்ல போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த போராட்டக்காரர்கள் மீது பயங்கரமான தடியடி, அப்புறம் ரப்பர் குண்டுகளால சுடுறது, அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு சம்பவம் இந்த வருஷம் நிகழ்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. இப்ப இந்த அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். இப்ப இந்த Facebook இதெல்லாம் பார்த்தேன்னு நான் சொன்னேன்ல, அது சம்மந்தமான ஒரு செய்தி. ட்விட்டருக்கும் இந்தியன் கவர்ன்மென்ட்க்கும் ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஃபார்மர்ஸ் புரொடெஸ்ட் இந்த விஷயத்துல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த அப்புறம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சீக்கிய பயங்கரவாதிகள் இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்தியாவுக்கு எதிரா நெறைய கருத்துக்கள பொய்யான கருத்துக்கள் பரப்பி வந்துட்டு இருக்காங்க. அதுல ட்விட்டர்ல தான் நெறைய விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. ஃபார்மர்ஸ் ஜினோசைட், ஃபார்மர்ஸ்க்கு எதிரான இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமற்ற ஏகப்பட்ட கருத்துக்களை இந்திய நாட்டுக்கு எதிரா, இந்திய இறையாண்மைக்கு எதிராவே அவங்க ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1100க்கும் அதிகமான ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ ட்விட்டர் பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்ன்மெண்ட் ட்விட்டருக்கு ஒரு ஆர்டர் குடுத்திருந்தாங்க. அதுல சில அக்கவுண்ட்ஸ மட்டுமே ட்விட்டர் பிளாக் பண்ணாங்க. மீதி அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பிளாக் பண்ணல. ஒரு சில அக்கவுண்ட்ஸ் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா அவங்க ஏதோ நாங்க ரீவெரிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அன்பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இந்திய அரசாங்கம் சொல்ற விஷயத்த ட்விட்டர் கேட்கல. இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வருத்தம் அப்படின்றது இதனால ஏற்பட்டிருக்கு. ட்விட்டர் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இந்தியன் லா படி. ஸோ நாங்க இத பண்ணோம் அப்படின்னா, நாங்க இந்தியன் லாவையே வயலேட் பண்ற மாரி. ஸோ அதனால நாங்க இந்த விஷயத்த எல்லாத்தையுமே செய்ய மாட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க முறைப்படி எந்தெந்த அக்கவுண்ட் ஹார்ம்ஃபுல் கன்டென்ட்ட, ஹேட்ஃபுல் ஸ்பீச்சஸ ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க, தப்பான விஷயங்கள பரப்பி வர்றாங்க அப்படின்றத பார்த்து அத மட்டும் தான் நாங்க பிளாக் பண்ணியிருக்கிறோம். இந்திய அரசாங்கம் சொல்ற மாரி எல்லா அக்கவுண்ட்டையுமே அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் பேஸ்டு ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ் இந்தியாவுக்கு எதிரான விஷயத்த குறிப்பிட்டு பிளான் பண்ணி அவங்க ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்றது இந்திய அரசாங்கம் சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால, அதாவது ட்விட்டரை பொறுத்த வரைக்குமே ட்விட்டர் இப்ப பெரிய அளவுக்கு அரசியல் அந்த கொள்கைகள், சித்தாந்தங்கள், ஒரு நாட்டுக்கு எதிரான விஷயம், இல்ல ஒரு நாட்டுக்கு ஆதரவான விஷயம், அந்த மாதிரி ரொம்ப பாலிடிக்ஸ் பெரிய அளவுல யூஸ் பண்ற மாரி, ஒரு பாலிடிக்ஸ் பிளாட்ஃபார்ம்க்கு யூஸ் பண்ற மாரி ட்விட்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால எல்லாருமே அவங்களுடைய விஷயத்த ட்ரெண்ட் பண்றது, இல்ல இன்னொருத்தவங்க எதிர் தரப்புல இருக்கவங்க ட்ரெண்ட் பண்றது. ஸோ இது ஒரு கேம் மாரி ஆயிருச்சு. ஸோ ட்விட்டர் இப்ப அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்மளுடைய கவர்ன்மெண்ட் ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியால இருந்து அதே மாதிரி ஒரு ஆப் நம்ம கொண்டு வரணும். நம்ம ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. 10 மாசத்துக்கு முன்னாடியே அப்படின்ற ஒரு ஆப்ப நம்மளுடைய இந்தியன்ஸ் 2 பேர் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப் இந்த சிச்சுவேஷன்ல நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பட்டிருக்கு. ஸோ ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த ஆப் நம்ம ப்ரோமோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஆப்பை நாங்க யூஸ் பண்ண போறோம். இனிமேல் எங்களுடைய அக்கவுண்ட் இந்த ஆப்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், அப்புறம் இன்னும் ஒரு சில முக்கியமான செலிபிரிட்டிஸ் கூட அவங்களுடைய அக்கவுண்ட்டை கூ ஆப்ல ஓபன் பண்ணிட்டாங்க. 10 மாசத்துக்கு முன்னாடியே கூ ஆப் ஆத்மநிர் பாரத் ஆப் சேலஞ்சில் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியா ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும். ஏன்னா ட்விட்டர் நம்ம சொல்ற விஷயத்த கேட்க மாட்டாங்க. நிறைய ஆன்டி இந்தியன் கண்டென்ட்ஸை பரவ விடுறாங்க அப்படின்றது இந்தியாவினுடைய ஒரு எண்ணம். ஸோ எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நடந்து வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் இதே கம்ப்ளைண்ட் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ட்விட்டர் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை உடையவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அதாவது ட்விட்டர் சிஇஓ நான் சொல்றேன். ஸோ அது நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். என்னன்ற விஷயம் மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ இது ட்விட்டர் சம்மந்தமான விஷயம்.
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா முந்தா நேத்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும், அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஜோ பிடன் அவர்களுக்கும் இடையில நடந்த அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். அதாவது அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நடந்த முதல் ஒரு அஃபிஷியல் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். ஸோ அதில வந்து ஜோ பிடன் அவர்கள் வந்துட்டு என்ன பேசியிருக்கிறாரு, முக்கியமா எத வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். ஸோ டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அந்த டெமோக்ரஸிக்கு நம்ம முன்னிலை குடுக்கிறதுனால தான் வந்துட்டு இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயத்த வலியுறுத்திட்டு அவர் வந்து மியான்மர்ல என்ன நடந்து வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்த வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சு மோடி அவர்கள்ட்ட வந்துட்டு பேசியிருக்கிறாரு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மியான்மர் விஷயத்துல பெரிய அளவுக்கு தலையிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது மியான்மர்ல நடக்கக்கூடிய விஷயம் வருத்தம் அளிக்குது தான். ஆனா இந்தியன் மிலிட்டரிக்கும், மியான்மர் மிலிட்டரிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நார்த் ஈஸ்ட்ல பீஸ் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஓரளவுக்கு உதவிகரமா இருக்கு. ஸோ அதனால இப்ப நம்ம மியான்மர் மிலிட்டரிக்கு அகைன்ஸ்டா பெரிய அளவுக்கு பேசி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கொஞ்சம் மெதுவா தான் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஜோ பிடன் அவர்கள் வந்து நிறைய விஷயத்த வந்துட்டு பேசியிருக்கிறாரு. குறிப்பா ஒயிட் ஹவுஸ் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இனிமேல் வந்து கவுண்டர் டெரரிசம், அப்புறம் வந்துட்டு இந்தோ பசிபிக் ரீஜியன்ல, அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச், ஸோ இந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயங்கள்லையுமே வந்துட்டு நாங்க இந்தியாவோட இணைஞ்சு பெரிய லெவல்ல முக்கியமா இந்தியாவோட இணைஞ்சு வந்து நாங்க செயல்படுவோம் அப்படின்ற வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் இருந்தப்போ வந்துட்டு இந்தியாவை எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணாங்களோ அதை விட பெரிய அளவுக்கு ஜோ பிடன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா இதுல எந்தெந்த விஷயங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு உடன்பாடு உடையதா இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி டீப்பா கான்வர்சேஷன் ஜோ பிடன் அவர்களுக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் போயிட்டு இருந்த அதே சமயத்துல யுஎஸ் மிலிட்டரிக்கும் நம்மளுடைய மிலிட்டரிக்கும் ராஜஸ்தான்ல பிக்கானேர்ல வந்துட்டு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. யுத்த அபியாஸ் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்ல முக்கியமா வார் டயத்துல வந்துட்டு எப்படி ஆக்ட் பண்றது, அப்புறம் வந்துட்டு கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் வந்துட்டு எப்படி கேரி அவுட் பண்றது அப்படின்றத வந்துட்டு முக்கியமா வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைலேட்ரல் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்றது இரு நாட்டு உறவுகளை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவிகரமா இருக்கும். அதாவது கண்டினியூஸா 2004ல இருந்து இது வந்து ஒரு 16வது யுத்த அபியாஸ் ட்ரைனிங். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அதாவது ஜோ பிடன் வந்துட்டு நம்மள்ட்ட பேசுறாரு, அப்புறம் வந்துட்டு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தொடர்ச்சியா தாலிபான்ஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு சரியா வரல. நார்மலா நடக்க வேண்டிய அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கும் தாலிபான்ஸுக்கும் நடக்க வேண்டியது நடக்கல. இப்போ அமெரிக்கா வந்து திருப்பியும் தாலிபான்ஸ் வந்து சரியா உடன்பட மாட்டேங்கிறாங்க. ட்ரம்ப் கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் சொன்ன மாதிரியே வந்துட்டு உண்மையிலேயே படையை வந்துட்டு முழுக்க பின்வாங்கணுமா, இல்ல நம்ம ஒரு ரீவெரிஃபை வந்துட்டு நம்ம பண்ணலாமா, அதாவது பின்வாங்க வேணாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வந்துட்டு நம்ம கொண்டு வரலாமா, அப்படி ஒரு பிளானை வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவங்க அந்த சுச்சுவேஷனை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா தாலிபான்ஸ் வந்து நிறைய தாக்குதலை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல, ராணுவ அதிகாரிகள் மேல, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய எல்லா மையத்தின் மேலேயும் வந்துட்டு அவங்க நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜோ பிடன் தான் ஒபாமா பிரசிடென்ட்டா இருந்தப்போ இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாரு. ட்ரூப்ஸை வந்துட்டு வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதை வந்து ட்ரம்ப் தான் வந்துட்டு அந்த ஜோ பிடனோட அந்த பிளானை வந்துட்டு கையில் எடுத்து வந்து பண்ணி வந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஜோ பிடனுக்கே வந்துட்டு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல இவ்வளவு நிலைமை மோசமா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சுச்சுவேஷன்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் ஆப்கான் பிரசிடென்ட் கானி அவர்களும் வந்துட்டு காணொலி காட்சியின் மூலமாக இன்னொரு டேம் ப்ராஜெக்ட் வந்துட்டு இனாகுரேட் பண்ணி வைக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்ல. ஆல்ரெடி இந்தியா வந்து சல்மா டேம் அப்படின்ற ஒரு டேம் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு டேம் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி $3 பில்லியன் வந்துட்டு இந்தியா ஆப்கானிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான்ல இனிஷியேட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட், லைப்ரரி கட்டி கொடுக்குறது, ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டி கொடுக்குறது, தேவையான ஒரு சில இடத்துல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்துட்டு பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து இந்த யுத்தத்தினால பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குல்ல. ஸோ அதோட வளர்ச்சிக்காண்டி இந்தியா வந்து பெரிய அளவுக்கு பங்காற்றி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரோல் அப்படின்றது ஆப்கானிஸ்தானோட டெவலப்மெண்ட்ல ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து தாலிபானுக்கு ஒரு விதத்தில் வந்துட்டு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தும், பாகிஸ்தானுக்கு ஒரு விதத்தில் ஒரு பெரிய எரிச்சல் வந்துட்டு ஏற்படுத்தும். என்னடா இவன் இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டான விஷயங்க. மியான்மர்ல நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்புறம் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான்ல நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாத்துலயுமே காமனா யார் வருவா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு வருவாங்க. அமெரிக்கா வந்து இப்போ பாகிஸ்தான்லயும், அதாவது நம்ம கவர்மெண்ட் எப்படி வந்துட்டு ஜோ பிடன் பேசுறாரோ அதே மாதிரியே வந்துட்டு பாகிஸ்தான்லயும் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க கவர்மெண்ட் வந்து நினைச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லா இடத்துலயுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டெமோக்ரஸி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆயுதமா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான்ல இனிமேல் தாலிபான்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சோவியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு தான் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்தியாவோட சப்போர்ட்டை வச்சு வந்து அங்க எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரியே பாகிஸ்தான்ல இம்ரான் கான் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா, இல்ல எதிரணியில போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றது இல்லை. ஆனா ஏதோ ஒரு விதத்துல இனிமேல் மூக்க நுழைக்கிறது அப்படின்றது இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்றத அவங்க கையில எடுத்துட்டாலே அதை முன்னிறுத்துறோம் அப்படின்றனாலே அமெரிக்கா வந்து இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை தான் வந்துட்டு செய்து வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தான்லயும் இனிமேல் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்துட்டு காட்டுவாங்க. என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபண்ட்ஸ் நிறைய கொடுத்தா கூட நம்ம வந்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதான் இன்னைக்கு முக்கியமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்ச அப்டேட். ஸோ சேனலோட இணைஞ்சிருங்க. இன்னும் முக்கியமான நிறையா டாபிக்ஸ் வந்துட்டு இனிமேல் வரும் நாட்களில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த விஷயத்தை. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.